الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين وبعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد وفي فرقانه الحميد فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال في موضع آخر إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم زدنا علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் ஆரம்பிக்கின்றேன். எனது அருமை இஸ்லாமிய சொந்தங்களே, அல்ஹம்துலில்லாஹ், நாம் எல்லாம் இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டினுடைய முதல் மாதத்தின் ஆரம்ப நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதமாக முஹர்ரம் மாதம் இருக்கின்றது. முஹர்ரம் மாதத்தின் ஆரம்ப நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த முஹர்ரம் மாதம் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது நம்முடைய ஷரியத் ரீதியான சில விஷயங்களும் வரலாறு ரீதியான சில விஷயங்களும் இன்னும் முக்கியமாக நமது கொள்கை ரீதியான சில விஷயங்களும் இந்த முஹர்ரம் மாதத்தின் கீழ் வருகின்றது. இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வு ரீதியாக, இந்த அமர்வின் மூலமாக முஹர்ரம் மாதத்தினுடைய ஒரு சில விஷயங்களை எவ்வளவு முடியுமோ சுருக்கமாக அதையும் தெளிவாக எடுத்து சொல்ல ஆசைப்படுகிறேன் இன்ஷா அல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதமாக முஹர்ரம் மாதம் இருக்கின்றது. இந்த விஷயங்களை பற்றி இந்த மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்ய சொல்லியிருக்கிறார், இந்த மாதம் சம்பந்தமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இட்டுள்ள கட்டளைகள் என்ன, இந்த விஷயங்களை தெரிந்து கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதுள்ள அடிப்படையான விஷயங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தைகள் என்னவாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முஸ்லிமும் கவனம் எதில் காட்ட வேண்டும், எந்த விஷயத்தில் நம்முடைய நம்பிக்கை ரீதியான விஷயங்களை எந்த அளவுக்கு பேண வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த முஹர்ரம் மாதத்தை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் வசனத்தில் சூரத்து தௌபாவில் வெளிப்படையாக எடுத்து சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹுடைய வார்த்தை, இன்ன இத்தத் ஷுஹூர், மாதங்களின் எண்ணிக்கை அல்லாஹ்விடத்தில் 12 ஷஹரன், 12 மாதங்களாக உள்ளது. 12 மாதங்கள் என்பது மனிதர்கள் உருவாக்கிய தொடங்கிய விஷயம் கிடையாது.
அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனே சொல்லிக் கொடுக்கிறான். அல்லாஹுடைய புத்தகத்தில் அல்லாஹ்விடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை 12 இருக்குது. எப்போலிருந்து இது இருக்குது? அல்லாஹ்வும் சொல்லிக் கொடுக்கிறான். யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ் என்று வானங்களையும் பூமியையும் படைத்தானோ அன்றிலிருந்து மாதங்களின் எண்ணிக்கை 12 அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே வசனத்தில் இதற்கு அடுத்து குறிப்பிடுகிறான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், இந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் கண்ணியமாக்கப்பட்ட மாதங்கள். இந்த கண்ணியமாக்கப்பட்ட மாதங்கள்னா என்ன, இந்த 4 மாதங்கள்னா என்ன, இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இன்னும் தெளிவாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஸலாத்தும் முத்தவாலியாத், 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரும். எந்தெந்த மாதங்கள்? நம்ம விட்டு கடந்து சென்ற துல்காய்தா, துல்ஹிஜ்ஜா, இப்போ இருந்து கொண்டிருக்கின்ற முஹர்ரம் மாதம், அடுத்தடுத்தபடியான 3 மாதங்கள், தொடர்ச்சியான 3 மாதங்கள் கண்ணியமாக்கப்பட்ட மாதங்களில் இருக்கு. நபி சொல்லுவாங்க, ரஜபு முதர் அல்லதி பைன ஜுமாதா வ ஷஅபான், ஷஅபானுக்கும் ஜுமாதாவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ரஜபு மாதமும் அல்லாஹ்வினால் கண்ணியமாக்கப்பட்ட மாதத்தில் இருக்கு. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியமாக்கின மாதமாக முஹர்ரம் மாதமும் இருக்குது. அல்லாஹ்வினால் கண்ணியமாக்கப்பட்ட மாதம்னு பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், இதுக்கே பெரிய சிறப்புகள். அப்போ இப்படிப்பட்ட இந்த நாட்களில் என்ன பண்ணணும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கண்ணியப்படுத்தியிருக்கானோ அந்த விஷயங்களை கண்ணியப்படுத்துவது, அந்த விஷயங்களின் கண்ணியத்தை காப்பது, அந்த விஷயங்களின் கண்ணியத்தை பேணி நடப்பது ஒவ்வொரு முஸ்லிமுடைய, அல்லாஹ் சொல்லுவான், ஒவ்வொரு முஃமினுடைய விஷயங்களாக இருக்கும். அல்லாஹுடைய கண்ணியமாக்கப்பட்ட விஷயங்களை பேணுவது சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், வமன் யுஅத்திம் ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், அல்லாஹ்வினால் கண்ணியமாக்கப்பட்ட விஷயங்களை கண்ணியப்படுத்துவது, கண்ணியத்தை காண்பது, பேணுவது, இது ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், உள்ளத்தின் தக்வாவின் ரீதியாக வரக்கூடிய செயல்கள். அப்போ இது முஃமின்கள் ரீதியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஃமின்களுக்கான விஷயமாக முஃமின்களை முன்வைத்து அல்லாஹ் சொல்லுகின்ற விஷயங்களாக இருக்கு. அப்போ இங்கே ஷரியத் ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த மாதத்திற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. வரலாறு ரீதியாக பார்க்கும் பொழுதும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இன்னும் நம்முடைய கொள்கை ரீதியாக பார்க்கும் பொழுதும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக நாம் பேண ஆரம்பிக்கணும் இன்ஷா அல்லாஹ், பேண முயற்சிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ ஷரியத் ரீதியாக பார்க்கும் பொழுது இது வெளிப்படையான இதே வசனம் தான். அல்லாஹ் சொல்லுவான், இது கண்ணியமாக்கப்பட்ட மாதமாக இருக்குது, அல்லாஹ் கண்ணியமாக்குனா. அப்போ அல்லாஹ் கண்ணியமாக்குனா அப்படின்னு அல்லாஹ் என்ன சொல்லுவான்? கண்ணியமாக்கப்பட்ட மாதங்களில் என்ன பண்ணணும்? ஃபலா தத்லிமு ஃபிஹின்ன அன்ஃபுஸக்கும், உங்களுக்கு நீங்களே அநியாயம் பண்ணாதீங்க. அப்போ அநியாயம்னா என்ன? நமக்கு தெரிஞ்ச விஷயங்களில் ஷிர்க்குன்றதை சொல்லுவோம் அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வாசகத்துடைய தஃப்சீர் உலமா பெருமக்கள் சொல்லுவாங்க, தவறுகள், அனைத்து விதமான தவறுகளை விட்டும் ஒரு மனிதன் தள்ளி இருக்கணும். இப்போ அனைத்து விதமான தவறுகள்னால் என்ன? முதல்ல ஒரு மனிதன் தனக்குத்தானே செய்து கொள்கின்ற தவறுகள், தனக்குத்தானே ஏற்படுத்தி கொள்ளுகின்ற தவறுகள். இன்னொன்று, பிற மனிதனுக்கு, பிற மக்களுக்கு, பிற படைப்பினத்திற்கு ஏற்படுத்துகின்ற பாவங்கள், இவன் மூலமாக பிற மக்கள் அடைகின்ற கஷ்டங்கள். மூணாவதாக, ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற பாவங்கள். அப்போ இந்த 3 ரீதியான விஷயங்கள் அணுகி பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் தனக்குத்தானும் அந்நிதம் இழைத்துக் கொள்ளக்கூடாது, தனக்குத்தானே பாவங்களில் உள்ள நுழைச்சிடக்கூடாது, தன் மூலமாக பிறருக்கு கண்டிப்பாக கஷ்டங்கள் கொடுக்கக்கூடாது, சக மக்கள் ரீதியான பாவங்களில் நாம் பங்கெடுக்கக்கூடாது, நாம் காரணம் அமையக்கூடாது. ஏன்? நபியுடைய ஹதீஸ் ரொம்ப தெளிவாக இருக்குது. மன் சலிமல் முஸ்லிமூன் மின் லிசானிஹி வ யதிஹி, உண்மையான முஸ்லிம்னா யார்? எந்த முஸ்லிமுடைய நாவினாலும் கைகளினாலும் பிற முஸ்லிம்கள் நிம்மதி பெறுவாரோ அவன் தான் உண்மையான முஸ்லிம். அப்போ இங்கே அல்லாஹுடைய நபியும் சொல்லி கொடுத்துருக்காங்க, அல்லாஹும் சொல்லி கொடுக்குறான். என்ன சொல்கிறான் அல்லாஹ்? எந்த விதமான பாவமாக இருக்கட்டும் அந்த பாவங்களுடைய அனைத்து ரூபங்களை விட்டும் தள்ளி இருக்கணும். அப்போ கடைசியாக அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய பாவங்கள், செய்கின்ற பாவங்கள், மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாவங்கள். அப்போ இந்த விஷயங்களையும் கண்டிப்பாக புரிஞ்சிக்கணும்.
அப்போ எந்தெந்த கண்ணியங்கள், கடமைகள், உரிமைகள் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்துருக்கான், இல்லை ஒரு மனிதன் ரீதியாக பிற மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு கண்ணியங்களை பேணணும்னு சொல்லியிருக்கான், அது அல்லாஹ் சம்பந்தமான விஷயங்களை எப்படி பேணணும்னு சொல்லி கொடுத்துருக்கா. இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறது பேசிக்கான விஷயமா இருக்குது. அடிப்படைகளான விஷயங்களில் கண்டிப்பாக வரும் இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் இதே சம்பந்தமாக பிறகு பார்க்கும் பொழுது நபியுடைய ஹதீஸ் ஒன்று எடுத்து சொல்ல விரும்புவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அஃதலுஸ் ஸியாம் பஅத ரமதான் ஷஹருல்லாஹில் முஹர்ரம். இந்த ஹதீஸ் ரீதியான படிப்பினைகள், மகத்துவங்கள், நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் சொல்லி கொடுப்பாங்க, ஷஹருல்லாஹில் முஹர்ரம். இந்த முஹர்ரம் மாதம் என்பது அல்லாஹுடைய மாதம். ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம், தெரிஞ்சுக்கிட்டோம், 12 மாதங்கள் அல்லாஹ் ஏற்படுத்தியது தான். அப்போ 12 மாதங்களும் அல்லாஹுடைய மாதங்கள் தான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூடுதலாக சொல்கிறான், இந்த முஹர்ரம் மாதம் அல்லாஹுடைய மாதமாக இருக்குதுன்ற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இங்கே என்ன புரிஞ்சிக்கணும், இந்த மாதத்தினுடைய கண்ணியங்கள் இன்னும் அதிகமாகுது. எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடைய இறை இல்லங்களாக எல்லா மஸ்ஜிதுகளும் இருக்கும் பொழுது அல்லாஹுடைய வீடு பைத்துல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கஅபத்துல்லாஹ் மட்டும் அடையாளப்படுத்துவான். எல்லா இறையங்களும் எல்லா இறை இல்லங்களும் அல்லாஹுடைய வீடு தான், எல்லா மஸ்ஜிதுகளும் அல்லாஹுடைய வீடு தான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பைத்துல்லாஹ்ன்ற இந்த வார்த்தையை கொண்டு, அல்லாஹுடைய வீடுன்ற வார்த்தையை கொண்டு கஅபத்துல்லாஹ் மட்டும் அல்லாஹ் தஆலா எடுத்து காண்பிப்பான். என்ன அர்த்தம்? எல்லா இறை இல்லங்களை விட, மஸ்ஜிதுகளை விட கஅபத்துல்லாஹ்வுடைய கண்ணியம் ரொம்ப அதிகம். இப்போ அதே போல தான் எல்லா மாதங்களும் அல்லாஹுடைய மாதமாக இருக்குது. அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மாதங்களில் இந்த மாதம் அல்லாஹுடைய மாதமாக இருக்கு நபியை சொல்லி கொடுத்தாங்க. அப்போ இந்த மாதத்துக்கான கண்ணியங்கள் இன்னும் அதிகமாகிருச்சு, இன்னும் அதிகமாக இருக்குது. எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது? சுப்ஹானல்லாஹ், இந்த மாதத்துக்கு பெயரே கொடுக்கப்படுது முஹர்ரம், கண்ணியமாக்கப்பட்ட மாதம், கண்ணியத்தை பேணி காக்க வேண்டிய மாதம். இந்த முஹர்ரமுக்கான அர்த்தமே அதுதான். சுப்ஹானல்லாஹ், நம்ம வரலாறு படித்து பார்த்தா ரொம்ப அழகாக புரிஞ்சுக்க முடியும். இந்த விஷயங்கள் இஸ்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலாக புதுப்பிக்கப்படுறதுக்கு முன்னாடியே அந்த ஜாஹிலியா காலகட்டம்னு சொல்லுவோம்ல, அறியாமை காலகட்டம், அந்த அறியாமை காலகட்டத்திலையுமே கூட அல்ஹம்துலில்லாஹ் முஹர்ரம் மாதத்துடைய கண்ணியங்களை மக்கள் பேணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதம் வந்தால் எந்த ஒரு பாவத்தையும் செய்ய மாட்டாங்க, செய்யாமல் இருக்க நிறைய முயற்சிகள் பண்ணுவாங்க. போர்கள் தொடுக்கப்பட்டால் இந்த மாதம் வந்த உடனே நிறுத்திடுவாங்க, பிளான் பண்ணுவாங்க, முஹர்ரமுக்கு பிறகு தான் போர்கள் ஆரம்பிக்கணும். இந்த முஹர்ரமுடைய கண்ணியம் ஜாஹிலியா காலகட்ட மக்களும் பேணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயங்கள் ரீதியாக மார்க்க வல்லுநர்கள் எடுத்து சொல்லுவாங்க, அழகாக எழுதுவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த உண்மை மார்க்கத்தை மக்காவுக்கு கொண்டு வந்தாங்களோ அது முழுமையாக இப்போ இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த உண்மை மார்க்கத்தில் மிச்சம் மீதி இருக்கிற உண்மையான விஷயங்களில் இதுவும் ஒன்றாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இது முஹர்ரம் மாதத்தின் கண்ணியத்தை காப்பது, முஹர்ரம் மாதத்தை கண்ணியமான மாதமாக பார்ப்பது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த உண்மை மார்க்கத்தில் மீதம் இருக்கக்கூடிய ஐயாமுல் ஜாஹிலியா வரைக்கும் அங்கே மீதம் இருந்த விட்டுட்டு போன உண்மையான விஷயங்களாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இது உண்மையாக இருந்தால் இப்படி என்ன புரிஞ்சிக்க முடியுது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த முஹர்ரம் மாதத்தின் கண்ணியத்தை நமக்கு மட்டும் பேண சொல்லலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்திலிருந்து, அவங்களுடைய வழிமுறையிலிருந்து நமக்கான கிடைக்கிற விஷயங்கள்ல இது ஒன்றா இருக்குன்னு புரிஞ்சிக்க முடியும். இப்போ நார்மலாக எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாமே, ரமதான் மாதம் வருது. ரமதான் மாதம் அல்லாஹ்வினால் கண்ணியமாக்கப்பட்ட 4 மாதங்களில் ஒரு மாதம் கிடையாது. ஏன்னா இப்போ தான் சொன்னேன், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்கள் தான் அல்லாஹ்வினால் கண்ணியமாக்கப்பட்ட மாதங்கள்ட்டு நான் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த 4 மாதங்களில் ரமதான் இருக்குதா? ரமதான் இந்த 4 மாதங்களில் கிடையாது. ஆனால் அந்த ரமதான் மாதம் வந்த உடனே எண்ணற்ற மாற்றங்கள் இருக்குது நம்ம வாழ்க்கையில் தானே. யாரெல்லாம் தொழுகையின் பக்கம், பள்ளியின் பக்கம் வராமல் இருப்பாங்களோ அந்த ரமதான் மாதம் முழுக்க முழுக்க பள்ளியை சார்ந்து இருப்பாங்க, பள்ளியில் நேரத்தை ஒதுக்க நிறைய முயற்சிகள் செய்வாங்க. ஜுமாக்கல்ல வரக்கூடிய கூட்டம் போல லுஹர் தொழுகையில் பார்க்க முடியும் ரமதான் மாதங்களில், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ ரமதான் மாதத்தில் எந்த ஆர்வங்களை கொண்டு நாம் அமல்களை முற்படுறோமோ செய்கிறதுல,
அதை விட கூடுதல் ஆர்வங்கள் இந்த மாதங்கள் இருக்கணும். ஏன் அதை விட கூடுதலாக சொல்கிறோம்? ஏன்னா அல்லாஹ்வினால் கண்ணியமாக்கப்பட்ட மாதங்களில் ரமதான் கிடையாது, சிறப்புகள் நிறைய இருக்குது. சிறப்புகள் நிறைய இருக்கு, அதுல மாற்று கருத்து கிடையாது. அல்லாஹ்வினால் கண்ணியமாக்கப்பட்ட மாதங்களுக்கும் சிறப்புகள் நிறைய இருக்கு, இதுலயும் மாற்று கருத்து கிடையாது. எப்படி ரமதான்ல நம்முடைய ஆர்வங்கள் அதிகமாக இருக்குதோ, இந்த விஷயங்கள்லையும் இந்த மாதங்கள்லையும் ஆர்வங்கள் இன்னும் அதிகமாக இருக்கணும். இது நமக்கு அல்லாஹ்வுடைய மாதம் ஷஹருல்லாஹ், இந்த விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கு. அதே இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம இன்னொரு விஷயங்களை, இன்னொரு படிப்பினையை, இன்னொரு மகத்துவத்தை பார்க்கலாம். அப்படின்னா நபி சொல்லுவாங்க, அஃதலு ஸியாம் பஅத ரமதான், ரமதானுக்கு பிறகு சிறந்த நோன்புகளாக இருப்பது அல்லாஹ்வுடைய மாதமான முஹர்ரம் மாதத்தில் நோக்கப்படுகின்ற நோன்புகள் தான். இங்கே உங்களுக்கு மார்க்கம் தெரிஞ்சவர்களுக்கு சந்தேகம் ஏற்படலாம். ஏன்னா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற பல சஹாபாக்கள் என்ன சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அவங்களே சொல்லி கொடுத்தாங்க, ஹதீஸ்கள் சஹீஹானது தான். என்ன சொன்னாங்க, ஷஅபான் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கிற நஃபில் நோன்புகளை போல வேறு மாதங்களில் நபி வைத்தது கிடையாது. இப்போ கடமையான நோன்புகள் ரமதானில் கண்டிப்பாக இருக்கும். உபரியான நோன்புகள், நஃபில் நோன்புகள் எந்த அளவுக்கு ஷஅபான்ல வச்சிருந்தாங்களோ அந்த அளவுக்கு பிற மாதங்கள் நபி வச்சது கிடையாது. பிற மாதங்களை விட நஃபில் நோன்புகளை அதிகமாக நபி எந்த மாதத்தில் வைப்பாங்க? எந்த மாதத்தில்? ஷஅபான்ல வச்ச மாதிரி ஹதீஸுகள், சஹீஹான ஹதீஸுகள் நமக்கு இருக்குது. ஆனால் நபி இங்கே சொல்லி கொடுக்குறாங்க, சிறந்த நஃபில் நோன்புகள் வைக்கப்படுகின்ற காலமாக, மாதமாக எந்த மாதம் இருக்கு? முஹர்ரம் இருக்கு. அப்போ இந்த ரெண்டு ஹதீஸ்களும் நபியுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் முரணாக இருக்குது. சந்தேகம் வருதா இல்லையா? நபியுடைய செயல்கள் எப்படி இருக்கு? ஷஅபான்ல அதிகமாக நோன்புகள் வச்சிருந்தாங்க. நபியே சொல்லி கொடுக்குறாங்க, முஹர்ரம் மாதம் தான் நஃபில் நோன்புகளுக்கான சிறந்த மாதமாக இருக்கு. அப்போ உலமா பெருமக்கள் நமக்கு இதையும் சொல்லி கொடுப்பாங்க அழகா. நபியுடைய ஆரம்ப கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபான் மாசத்துல தான் அதிக நோன்புகள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க? அதுக்கும் பின்னாடி பெரிய வரலாறு காரணங்கள் இருக்கு. அந்த ஷஅபான் மாசத்தை பீடையான மாசமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மக்கள். ஷஅபான் மாசமா திருமணங்கள் நடத்தப்படக்கூடாது, ஷஅபான் மாசமா எந்த ஒரு நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடாது, ஷஅபான் மாசமா மக்கள் ஆனந்தங்களை வெளிப்படுத்தக்கூடாது. இந்த ஷஅபான் மாசத்தை ஒரு மாதிரி நஹூசத் நிறைந்த பீடை மிகுந்த மாதமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நபி என்ன பண்ணாங்க, இந்த மாசத்துல அதிக வணக்க வழிபாடுகளை செஞ்சு காமிச்சாங்க. இது நீங்க சொல்ற மாதிரி கிடையாது. அப்ப நபியுடைய இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்? அதே விஷயம்தான். நபியுடைய ஆரம்ப கட்டத்தில் ஷஅபான் மாசத்துல நபி அதிக நோன்புகள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிற்காலத்தில் தெரியப்படுத்தினா முஹர்ரம் மாத நோன்புகள் தான் ரமதானுக்கு பிறகு வைக்கப்படக்கூடிய சிறந்த நோன்புகள், நஃபில் நோன்புகளுக்கான சிறந்த நாட்களாக இருக்கும். சரி, இப்போ இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு சில மக்கள் இப்படியும் கேள்விகளை கேட்டாங்க. இப்போ எப்படி துல்கஅதா, துல்ஹிஜ்ஜாவுக்கு பிறகு முஹர்ரம் வருதோ, அதே போல துல்ஹிஜ்ஜாவுடைய சிறப்புகளை போல இந்த சிறப்புகள் நாம் புரிஞ்சுக்கலாமா? துல்ஹிஜ்ஜாவுக்கு என்ன சிறப்பு இருக்கு சொல்ல முடியுமா? துல்ஹிஜ்ஜா, ஜி ஹசந்த், மாஷா அல்லாஹ். துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களுக்கு நபி பெரிய சிறப்புகளை கொடுத்துருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களை போலவே நாம் முஹர்ரமுடைய முதல் 10 நாட்கள் எடுத்துக்கலாமா? ஆனால் இந்த கேள்விக்கு நமக்கு இங்கே எந்த ஒரு ஆதாரம் கிடையாது. மாறாக நபி சொல்லி கொடுத்த வார்த்தை என்ன? இந்த முஹர்ரம் மாதம் முழுவதுமே உபரியான நோன்புகள் நோக்கப்படுவதற்கு சிறந்த மாதமாக இருக்குது, சிறந்த காலமாக இருக்குது. அப்போ இந்த மாதங்களில் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் நம்முடைய நோன்புகள், உபரியான நோன்புகளை எவ்வளோ முடியுமோ அதிகமாக வைக்கணும். வீட்டு பெண்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ரமதான் மாதத்தில் ஒரு சில நோன்புகள் விடுபட்டு போயிருக்கும். இந்த விடுபட்ட நஃபில் நோன்புகளை ரமதான் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக வச்சே ஆகணும். தொழுகை மன்னிக்கப்பட்டது போல நோன்பு பெண்களுக்கு மன்னிக்கப்பட்டது கிடையாது. அப்போ அந்த விடுபட்ட நோன்புகளை அவங்க கண்டிப்பாக இதை பூர்த்தி பண்ணி ஆகணும். அப்போ நாம் வீட்டு பெண்களுக்கு சொல்லி கொடுக்கணும், இந்த நோன்புகளை ரமதான் முடிஞ்ச கையோடு எவ்வளோ முடியுமோ சீக்கிரமாக வச்சுருங்க.
ஓகே, இந்த காலம் வரைக்கும் யாரெல்லாம் வைக்கலையோ, யாரெல்லாம் தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கீங்களோ, யாரு கவனம் இல்லாமல் இருந்தீங்களோ, யாரு மறந்து இருந்தீங்களோ, இது உங்களுக்காக மாதம்தான். இந்த மாசத்துல நஃபில் நோன்புகள் அதிகமாக வைக்கப்படலாம்னு சொல்லும் பொழுது விடுபட்ட நோன்புகளும் இங்கே வைக்கப்படுறதுக்கு சிறந்த நேரமாக இருக்கும் சொல்லி உலமா பெருந்தகைகள் நமக்கு எடுத்து குறிப்பிடுவாங்க. அப்போ இதையும் புரிஞ்சுக்கணும். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கம் மாதமாக முஹர்ரம் மாதம் இருக்குது. முதல்ல இந்த மாதம்தான் உபரியான நோன்புகள் நோக்கப்பட வேண்டிய சிறந்த காலமாக இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பிறகு இந்த மாதத்தினுடைய 10வது நாள், அதைத்தான் நாம் ஆஷூரான்ற பெயரில் தெரிஞ்சு வச்சுருக்கோம். இந்த ஆஷூரா நோன்பை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கணும் நல்லபடியாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவியர்களும் கூட நிறைய சஹாபாக்கள் அவங்களுடைய வழிமுறை என்னவா இருந்துச்சு, நபியை பற்றின செய்தியாகவே இருந்துச்சு. மதீனா ஹிஜ்ரத் பண்ணுறதுக்கு முன்னாடியே மக்கால வாழும் பொழுதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஹர்ரம் மாத 10ஆம் நாள் நோன்பு கடைபிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது நபி இஸ்லாமை புதுப்பிக்கிறதுக்கு பிறகு மட்டும் கிடையாது. இந்த கண்ணியங்களை அறியாமை கால மக்களும் பேணிக்கிட்டு இருந்த மாதிரி வரலாற்று சான்றுகள் நமக்கு முன்னாடி இருக்குது. அப்போ இந்த விஷயங்களை குறித்தும் உலமா பெருந்தகைகள், மார்க்க வல்லுநர்கள் நமக்கு அதே விஷயங்களை சொல்லுவாங்க. இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாமுடைய உண்மை மார்க்கத்தில் விட்டு வைக்கப்பட்ட மீதம் இருக்கின்ற விஷயங்கள்ல இந்த முஹர்ரம் 10ஆம் நாள் நோன்பு பிடிப்பதும் இருக்கக்கூடும், வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? உண்மையாக இருந்தா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆஷுரா நோன்புக்கான இந்த வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு மட்டும் கொடுக்கல, நமக்கு முன்ன வாழ்ந்த இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்திலிருந்து அல்லாஹ் தஆலா இதை கொண்டு வந்திருக்கான்னு அதையாவது புரிஞ்சுக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த ஆஷுரா நோன்பு பற்றி பேசும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காலையும் பேணிக்கிட்டு இருந்தாங்க, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போனாங்க. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போன பிறகு அங்கே பார்க்குறாங்க, அங்கே உள்ள மக்கள் யூதர்களும் அதே நாளில் வைக்கிறாங்க. காரணம் கேட்கப்படுது, நீங்கள் ஏன் வைக்கிறீங்க நோன்பு? பதில் கொடுக்குறாங்க, இந்த நாளில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஃபிரௌனுக்கு முன்னாடி வெற்றியை கொடுத்தான். இந்த நாளில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பனு இஸ்ராயலர்களுக்கு ஃபிரௌனுக்கு எதிர்த்து வெற்றியை கொடுத்தான். நாங்கள் இதை கண்ணியம் செலுத்தும் விதமாக, அல்லாஹ்வுக்கு நன்றி புகட்டும் விதமாக, எங்கள் சந்தோஷங்களை வெளிப்படுத்தும் வண்ணமாக நாங்கள் இன்னைக்கு நோன்பு பிடிக்கிறோம். அப்போ நபி சொன்ன வார்த்தை சுப்ஹானல்லாஹ், நபி அழகா சொல்லியிருப்பாங்க, நஹ்னு அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட நீங்க எந்த அளவுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமை பேணி வாழ்றீங்களோ அதை விட எங்களுக்கு உரிமைகள் ரொம்ப அதிகம். யார் மீது? மூசா அலைஹிஸ்ஸலாமின் மீது. எந்த அளவுக்கு நீங்க உரிமை கொண்டாடுறீங்களோ அதை விட மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உரிமைகளை கொண்டாடக்கூடிய தகுதிகள் எங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லி நபி இதை வழக்கமாகவே சொல்லி கொடுத்தாங்க. இந்த நாள் நோன்பு வையுங்க, வச்சும் காண்பிச்சாங்க, வைக்கவும் சொல்லி கொடுத்தாங்க. நபியுடைய கடைசி காலம் வரைக்கும் ஆஷூரான்றது ஒரு நோன்பு தான், முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள். அது பேருக்கான அர்த்தமே இதுதான். அரபியில் 10க்கு சொல்லுவாங்க அஷ்ர், அஷ்ர்னா 10. இந்த 10ஆம் நாள் பிடிக்கப்படுகின்ற நோன்பு இதே பெயரை கொண்டு அழைக்கப்பட்டுச்சு, ஆஷூரா, 10ஆம் நாளுடைய நோன்பு, 10ஆம் நாள் செய்யக்கூடிய காரியம் ஆஷூரா. அப்போ நபியுடைய கடைசி காலம் வரைக்கும், நபி மரணம் வரைக்குமே ஒரு நோன்பு தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நபியுடைய கடைசி ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜில் சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நபியே நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களில் இதுவும் இருக்குது, யூதர்களுக்கு மாறு செய்யணும், பிற மதத்தவர்களுக்கு மாறு செய்யணும். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் மாறு செய்ய முடியாமல் இருக்குது, இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அப்படியே டிட்டோவாக ஃபாலோ பண்ணுறோமே. அவங்களும் 10ஆம் நாள் தான் நோன்பு வைக்கிறாங்க முஹர்ரம் மாதத்தில், நாமளும் 10ஆம் நாள் மட்டும்தான் நோன்பு வைக்கிறோம் முஹர்ரம் மாதத்தில். இதில் ஏதாச்சும் மாறு செய்கிறதுக்கான, அவங்கள விட கொஞ்சம் அதிகமாக செய்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கா? அப்போ நபி சொன்ன வார்த்தை என்ன? ல இன் ஐஸ்து இலா காபிலின் ல அசூமன்ன தாசியா, அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தேன் அப்படின்னா நான் 9ஆம் நாள் நோன்பு நோற்பேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் இந்த மாதத்தில் நான் 9வது நாளையும் சேர்த்து நோன்பு பிடிப்பேன் நாங்கள். அப்போ இங்கிருந்து நபியுடைய ஆசையின் வெளிப்பாடு நமக்கு தெரிஞ்சிருச்சு. நபி வச்சது கிடையாது, நபி ஆஷுரா நோன்பு ஒன்று தான் வச்சுருந்தாங்க மரணம் வரைக்குமே.
ஏன்னா நபி இந்த வார்த்தை சொன்ன பிறகு அடுத்த முஹர்ரம் மாசத்துல நபி இல்லை, அடுத்த முஹர்ரம் மாசம் நபியுடைய வஃபாத் ஆயிருச்சு அதுக்குள்ள. அப்போ நபியுடைய ஆசையின் வெளிப்பாடு புரிஞ்சிருச்சு. நபி சொல்லிட்டாங்கன்னா அடுத்த ஆண்டு இந்த மாதம் உயிருடன் இருந்த அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நான் 9ஆம் நாள் சேர்த்துப்பேன். அப்போ இதனாலேயே நமக்கு உலமா பிறந்தைகள் சொல்லி கொடுப்பாங்க, ஆஷுரா நோன்பு 2 வைக்க பழகுங்க, 2ஆ வைக்க ஆரம்பிங்க. ஏன் நபி செய்யலையே, குரான்ல இல்லையே 2 வைக்கணும், மாறுதலாக செய்யணுமா? அப்படி கிடையாது. நபி சொல்லிட்டாங்க, ஆசையை வெளிப்படுத்திட்டாங்க. எப்படி வெளிப்படுத்தினாங்க? அடுத்த ஆண்டு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நோன்பு வைப்பேன். அசூமன்னு அரபியில் வார்த்தைக்கு அர்த்தம் நான் கண்டிப்பாக நோன்பு வைப்பேன். அந்த வாசகம் நமக்கு அழகா உணர்த்தது, நான் கண்டிப்பாக 9ஆம் நாள் நோன்பு பிடிப்பேன். அப்போ இது ரீதியாக புரிஞ்சுக்க முடியுது, நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது 2 நோன்பு வைங்க. அதில் நமக்கு அனுமதி இருக்குது, 10ஓட 9 சேர்த்துக்கலாம், அப்படி இல்லையா 10ஓட 11 சேர்த்துக்கலாம். ஆனால் 10ஓட 9 சேர்க்கறது ரொம்ப சிறந்தது. ஏன் சிறந்தது? நபி சொல்லி கொடுத்தாங்க, நபியோட எண்ணமா இருந்துச்சு நான் 10ஓடு 9 நோற்றுப்பேன், நபி 11 சொல்லலை. இதுக்கு என்ன அர்த்தம் கிடையாது, 9 விட்டு 11 நோக்கிறதுக்கு அனுமதி கிடையாதுன்னு கிடையாது. 10ஓட 11 வைக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், தப்பு இல்லை. ஆனால் சிறந்தது 9, 10. அப்படி என்னன்னா நம்ம வரக்கூடிய வாரத்தில் சனி ஞாயிறாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்போ சனி ஞாயிறுன்னும் பொழுது அநேகமான ஸ்கூல்கள் விடுமுறை விடப்படும். அல்ஹம்துலில்லாஹ் செகண்ட் சாட்டர்டேவும் இன்ஷா அல்லாஹ் அமைஞ்சிரும். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சரி, அப்போ இந்த வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நாம் இந்த நோன்புகளை விடக்கூடாது. பிறகு நம்ம வீட்டில் உள்ள மக்களுக்கு ஆர்வம் புகட்டணும். ஏன் புகட்டணும்? நபி சொல்லி கொடுத்தாங்க, சியாமு யௌமு ஆஷூரா, ஆஷுராவுடைய தின நோன்பு இருக்குது, அஹ்தஸிபு அலல்லாஹ் அன் யுகஃபிர ஸனா அல்லதி கப்ல, முந்திய 1 ஆண்டுக்கான பாவங்கள் மன்னிக்கப்படும்னு நான் கருதுறேன். அப்போ வைக்கப்படுறது ஒரு நோன்பு தான். நார்மலாக ஆஷுராவுடைய நன்மைகளுக்கான குறிக்கோள் வைக்கப்பட வேண்டியது ஒரு நோன்பு. நம்முடைய பசியும் பட்டினியுமா அல்லாவுக்காக இருப்பது, முழுக்க அல்லாவுக்காக நோன்பு பிடிப்பது 1 வருட பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ஒரு பரிகாரமாக அமையும். அப்படின்னா இதை மிஸ் பண்ணக்கூடிய நாம எந்த அளவுக்கு நஷ்டவாளியாக இருப்போம் நாம் யோசிக்கணும். அப்போ இந்த ஆஷுரா நோன்புகள் மீது அதிகமான கவனம் கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். அதே போல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ஷரியத் ரீதியாக நம்ம இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இப்போ எஞ்சி இருக்கிற சில நிமிடங்களில் இந்த முஹர்ரம் சம்பந்தமான வரலாறு ரீதியாக சொல்லப்படுகின்ற விஷயம் என்ன, வரலாறு ரீதியாகவும் பெரிய விஷயம் இருக்குது. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட வரலாறு? முஸ்லிம்களுடைய வரலாற்று சான்றாக ஆரம்பத்தில் எதுவுமே கிடையாது. முஸ்லிம்களுடைய வரலாற்றின் ஆரம்பமாக ஹிஜ்ரின்ற கணக்கு எடுக்கிறோம்ல, ஹிஜ்ரி கணக்கு எடுக்கிற ஒன்று. இந்த ஹிஜ்ரி ஆண்டுடைய முதல் மாதமாக எந்த மாதத்தை நம்ம குறிப்பிடுறோம்? முஹர்ரம் மாதத்தை குறிப்பிடுறோம். இதுக்கு பின்னாடி நிறைய உழைப்புகள், நிறைய யோசனைகள், நிறைய மஷ்வராக்கள் இருக்கு. சுருக்கமாக சொல்லி முடிக்கணும் அப்படின்னா, நபியுடைய வாழ்க்கையில் இந்த பழக்கம் கிடையாது, இந்த முயற்சி கொண்டு வரப்படலை. பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலகட்டத்திலையும் இது கொண்டு வரப்பட்டது கிடையாது. உமர் ரலியல்லாஹுடைய ஆரம்ப ஆண்டுகள் கூட இந்த விஷயமா இது சம்பந்தமான விஷயங்கள் பேசப்படலை. உமர் ரலியல்லாஹு அவங்க யோசிக்கிறாங்க, தொலைநோக்கு பார்வைகள் ரொம்ப அதிகமாக கொண்ட சஹாபியில உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இதுவரைக்கும் நமக்கான வரலாறு ரீதியான சான்றுகள் நம்ம கிட்ட கிடையாது. என்ன பண்ணுவாங்க அரேபியர்கள்? அவங்க அந்த வருஷத்துல எது கொஞ்சம் பிரம்மாண்டமான விஷயமா திகழப்படுதோ அதை கொண்டு அடையாளப்படுத்துவாங்க. இப்போ பத்ரு போர் நடந்துச்சு, பத்ரு போர்ல இருந்து ஒரு 4 மாசம் முன்னாடி ஒரு பிறந்தாரு. உஹது போர் நடந்த ஆண்டுல, உஹது போர் நடந்து முடிஞ்ச 2 மாசம் கழிச்சு இறந்து போனாரு. அந்த ஆண்டுல நடந்த பெரிய விஷயங்களை முன்வைத்து அந்த ஆண்டுகளை குறிப்பிடுவாங்க. நம்ம இதுவும் பார்க்க முடியுதில்ல, நபி பிறந்த ஆண்டு எதுன்னு கேட்கும் பொழுது கிதாபுகளில் பார்க்க முடியும், யானைப்படை ஆண்டுன்னு வாங்க, ஆமுல் ஃபீல்னு வாங்க, யானை ஆண்டுன்னு சொல்லுவாங்க. சம்பவங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அல்ஹம்துலில்லாஹ். அதே போல நபியுடைய ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தி 2 மரணங்கள் நடந்த ஆண்ட சோகத்தின் ஆண்டுன்னு சொல்லுவாங்க, ஆமுல் ஹுஸ்னு சொல்லுவாங்க. இப்படி எந்த விஷயங்கள் பெருசாக நடக்கப்படுதோ அந்த விஷயங்களை அந்த ஆண்டுக்கான பெயர்களாக மக்கள் கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு யூனிஃபார்மாக எந்த ஒரு
முறையும் ஏற்பட்டது கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்க, சஹாபாக்கள் கிட்ட மஷ்வரா பண்ணுறாங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களா இருக்கட்டும், அலி ரலியல்லாஹு அவங்களா இருக்கட்டும், இது போன்ற பெரிய பெரிய சஹாபாக்கள் சொல்கிறாங்க, இஸ்லாமுடைய மேல் உயர்ச்சி எங்கிருந்து பார்க்க முடியும் அப்படின்னா நபியுடைய ஹிஜ்ரத்துடைய பயணத்திலிருந்து. ஏன்னா இதுவரைக்கும் மக்கால பலவீனமாக கருதப்பட்ட மக்கள் சக்தியின் பக்கம் வந்தாங்க, பலத்தின் பக்கம் வந்தாங்க. நபியோட இந்த ஹிஜ்ரத் வெறும் ஹிஜ்ரத்தான நார்மலாக பண்ணக்கூடிய பயணம் மட்டும் கிடையாது. பலவீனமாக பார்க்கப்பட்டவங்க, அலட்சியமாக பார்க்கப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்ட மக்களாக வாழ்ந்த முஸ்லிம்கள் நல்ல வீரமான நாட்களுக்கு, நல்ல பதவிகளால் சூழப்பட்ட இடங்களுக்கு புலம்பெயர்றாங்க இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக. அப்போ மிகப்பெரிய மாற்றங்கள் பார்க்க முடியும் ஹிஜ்ரத் சம்பந்தமாக. அப்போ சஹாபாக்களுடைய இந்த யோசனை உமர் அவங்களுக்கு நல்லபடியாக பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாங்க. சரி, அப்போ இஸ்லாமியர்களுடைய ஒரு வரலாற்று சான்றாக நாம் பார்க்கிறது ஹிஜ்ரத்தை கணக்கெடுத்துக்கலாம். அங்கேருந்து தான் ஹிஜ்ரி ஆண்டுகள் ஆரம்பிக்கப்பட்டது. சரி, அப்போ ஹிஜ்ரி ஆண்டுகள் ஆரம்பிக்கப்படுது. இது முதல் மாதமாக எது இருக்கலாம்? 12 மாதங்கள் இருக்குது. எந்த மாதத்துக்கு முதல் நம்பர் கொடுக்கலாம்? அப்படி பார்க்கும் பொழுது சஹாபாக்களுடைய ஆசைகள் வெளியே வருது. சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹிஜ்ரத் பயணத்தை எந்த அளவுக்கு நாம் ஒரு வரலாறு சான்றாக பார்த்து வரோமோ, அதே போல் நபி ஹிஜ்ரத் பண்ண மாதத்தை முதல் மாதமாக பார்க்கலான்னு சொல்லி சஃபர் மாதத்தை குறிப்பிடுறாங்க. சஃபர் மாதம் தான் நபி ஹிஜ்ரத் பண்ண மாதம். அப்போ சஃபர் மாதத்தை குறிப்பிடுறாங்க. அப்போ இங்கே ஒரு யோசனை இப்படியும் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பண்ண மாதம் தான் சஃபர், முஹர்ரம் அடுத்து வரக்கூடிய மாதம். ஆனால் நபி ஹிஜ்ரத் பண்ணணுன்ட்டு நீயத்து வச்சுருப்பாங்க, ஆசைப்பட்டிருப்பாங்கல்ல, எண்ணம் கொண்டிருப்பாங்கல்ல, தயாரிகள் ஏற்பட்டிருப்பாங்கல்ல, அது தில் ஹிஜ்ஜா நபி ஆரம்பிச்சுட்டாங்க. தில்ஹிஜ்ஜாலேயே நபிக்கு எண்ணம் வந்துருச்சு, ஹிஜ்ரத் பண்ண போகிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளையின் பால் ஹிஜ்ரத் பண்ண போகிறோன்ற ஒரு செய்தி வந்துருச்சு. அப்போ இந்த செய்தி வந்த முதல் மாதமாக இருக்கிற இந்த மாதத்தையே நாம் முதல் மாதமாக கணக்கிட்டுக்கலாம் சொல்லி முஹர்ரம் மாதத்தை கொண்டு வருவாங்க. இதையெல்லாம் ஏன் இவ்வளவு இதுவாக சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம முஸ்லீம் மக்கள் இருக்கிறாங்கல்ல, ஷரியத் ரீதியான விஷயங்களுக்கு எப்படி பேணுதல் இருக்கணும், வரலாறு ரீதியான விஷயங்களை எப்படி பேணணும், இது ரீதியான அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க. ஷரியத் ரீதியாக சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பேணுவது, கண்ணியப்படுத்துவது, கண்ணியத்தை நாம் காப்பது, இது எல்லாமே தேவையான அவசியமான விஷயங்கள். வரலாறு ரீதியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு கடமை கிடையாது, அவ்வளவு முக்கியம் கிடையாது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, எப்படி ஷரியத்தில் நமக்கு சொல்லப்படுகின்ற ஈது பெருநாளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்களோ, அதே போல் வரலாறு ரீதியாக இடம்பெறுகின்ற இந்த ஹிஜ்ரி முதல் மாதம் முதல் நாளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. புதிய ஆண்டு வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ஷரியத்து வேற, வரலாறு வேற. ஷரியத்துக்கு கொடுக்கப்படுகின்ற கண்ணியம் ஷரியத்துக்கு மட்டும்தான் கடைசி வரைக்கும். வரலாறுக்கு கொடுக்கப்பட வேண்டிய இடம் வரலாறுக்கு எப்படி கொடுக்கணுமோ அதோடு முடிச்சுக்கணும். இந்த வரலாறு சம்பந்தமான விஷயங்களை ஷரியத்தோடு கொண்டு வர்றது நல்ல முஸ்லிம்களுக்கு அழகு கிடையாது. இந்த புரிஞ்சுக்கணும். இந்த அடிப்படையில் எந்த விஷயத்துக்கு புகழ் பாராட்டணுமோ, எந்த விஷயத்துக்கு நன்றி பாராட்டணுமோ, அதே போல் எந்த விஷயத்துக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் இஸ்லாம் சொல்லிக் கொடுக்குதோ அந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். வேறு எந்த விஷயத்துக்கும் வாழ்த்துக்கள் தான் இது என்ன ஆயிரப்போகுது? இது நமக்கு இஸ்லாம் கிடையாது. ஏன் நபியுடைய வாழ்க்கையை அப்படி பார்க்க முடியாது. சரி, நபி வாழ்க்கையில் இந்த ஆண்டு வரவே இல்லையே, கணக்கே எடுக்கலை. சஹாபாக்கள் வாழ்க்கையிலையும் பார்க்க முடியாது. சஹாபாக்கள் இருந்தாங்க இந்த காலத்தில். உமருடைய ஆரம்பத்திலேயே இந்த ஹிஜ்ரியுடைய கணக்கு வந்துருச்சு. சஹாபாக்கள் இருந்தாங்க, அவங்ககிட்ட பாடம் பயின்ற தாபீன் இருந்தாங்க, அவங்ககிட்ட பாடம் பயின்ற அத்பவ தாபீன் இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த சமூகத்தை நம்ம சலஃபுமார்கள் அழைக்கிறோம். சலஃபுமார்களுக்கு மத்தியில் இந்த வழக்கம் கிடையாது. புரிஞ்சுக்கணும், ஷரியத்து ரீதியாக கொடுக்கப்பட வேண்டிய கண்ணியங்கள் ஷரியத்து ரீதியான காரணங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படணுமே தவிர வேறு விஷயங்களுக்கு கொடுக்கப்படக்கூடாது. புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மாதம் ரீதியாக பார்க்கும் பொழுது கடைசியாக இந்த மாதத்தினுடைய 10வது நாள், இது நம்ம ஆஷுரான்ற ஒரு தலைப்பில் பேணுவோம் ஒன்று, அல்ஹம்துலில்லாஹ். மறுபக்கம் இந்த இடத்துல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஷஹாதத் சம்பந்தமாக, அவங்களுடைய இறப்பு சம்பந்தமாக நிறைய மக்கள் தவறான விஷயங்கள் இருக்காங்க. இதை ஆரம்பத்தில் சொன்ன கொள்கை ரீதியான விஷயங்களும் இது அடங்கி இருக்குது.
ஷரியத் ரீதியாகவும் பார்த்துட்டோம் அல்ஹம்துலில்லாஹ், வரலாறு ரீதியாகவும் தெரிஞ்சுக்கிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ கொள்கை ரீதியாக இருக்கின்ற விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அப்போ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய இந்த ஷஹாதத் சம்பந்தமாக அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅவுடைய கொள்கை, ஸலஃபுமார்களுடைய கருத்து என்னவா இருக்கு? உண்மையிலேயே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஊரை விட்டு கிளம்பும் பொழுது தப்பான எண்ணத்தில் கண்டிப்பாக கிளம்பலை. இவங்களுடைய ஷஹாதத் மிகப்பெரிய அநியாயமான ஒரு செயல். எந்தெந்த மக்கள் எல்லாம் சின்னதோ பெருசோ எந்த அளவுக்கு பங்கெடுத்தாங்களோ கண்டிப்பாக அல்லாஹ் கிட்ட கேள்வி கணக்கு இருக்கு. இதில் நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதுதான் சத்திய மார்க்கம் உணர்த்துகிற கொள்கையாக நமக்கு இருக்கு. இதை விட்டுட்டு இந்த இவங்க இறந்து போன ஷஹீதாக்கப்பட்ட அந்த நாளை வருஷம் சோகமான நாளாக கொண்டு இது பண்ணுறது, சோகமான நாளாக அதை பார்க்கறது. ஒரு சில முஸ்லிம் மக்களுக்கு மத்தியில் இந்த எண்ணமே இருக்கு, முஹர்ரம் வந்துருச்சா கருப்பாடைகள் அதிகமாக உடுத்தணும். இது வெளி மக்களை பற்றி பேசலை, அஹ்லு சுன்னா கொள்கை இருக்கக்கூடிய குர்ஆன் சுன்னா அதனுடைய வாழ்க்கையை நெறியாக எடுத்துக்கிட்டு இருக்க நம்ம மக்களுக்கு மத்தியிலேயே நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். சொல்லுவாங்க, இந்த முஹர்ரம் மாதம் வந்தால் அதிகமான கருப்படைகள் மட்டும்தான் போடுவோம். இது என்ன காரணம்? அதே விஷயம்தான், நாங்கள் சோகத்தை தெரிவிக்கிறோம், ஹுசைனுடைய ஷஹீதாக்கப்பட்டதுக்கான சோகங்களை தெரிவிக்கிறோம். அதே போல் நிறைய மக்கள் வெளியில் பார்க்க முடியும், மவுண்ட் ரோட் சைடில் போனோம்னா நிறைய தண்ணீர் பந்தன்கள் வைக்கப்படும். ஏன்னா ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்கப்படாமல் ஹுசைன் அவங்க சாகடிக்கப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டாங்க. அப்போ இந்த நாட்களில் யாரும் தண்ணீர் இதில் இருக்க பசி தண்ணி தாகத்தில் இருக்கக்கூடாது சொல்லுவாங்க. இந்த நாட்களில் தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். உடம்புல கத்திகளை பூரா அடிச்சுக்கிறது, உடம்புகளை கிழிச்சிக்கிறது, கண்ணத்தை அடிச்சுக்கிறது, உடைகளை கிழிச்சிக்கிறது, தகாத வார்த்தைகளை கொண்டு பேசுறது. இது எல்லாமே எந்த நோக்கத்தில் பண்ணுறாங்க? ஹுசைனை நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம், ஹுசைனை நீங்கள் நேசிக்க மாட்டீங்க, நாங்கள் நேசிக்கிறோன்னு சொல்லுவாங்க. ஹுசைனுடைய நேசம் எல்லாரும் நல்லபடியாக புரிஞ்சுக்கணும். ஹுசைன் ரலியல்லாஹுடைய நேசம் மார்க்கத்தின் பங்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையாக சொல்லுவாங்க, அல்லாஹும்ம இன்னி உஹிப்புஹு ஃபஅஹிப்பஹு, யா அல்லாஹ் இவரை நான் நேசிக்கிறேன், ஆக நீ நேசி. இவரை நான் நேசிக்கிறேன், நீயும் நேசிச்சிரு யா அல்லாஹ். வ அஹப்ப மன் யுஹிப்புஹு, இன்னும் யார் யாரெல்லாம் இவரை நேசிப்பார்களோ அவரையும் நீ நேசி யா அல்லாஹ். நபியுடைய துஆவா இருக்கு. அப்போ ஹுசைன் ரலியல்லாஹுடைய நேசம் கண்டிப்பாக மார்க்கத்தின் பங்காக இருக்குது, இதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நேசம் எப்படி இருக்கணும்? அதே நபி சொல்லி எந்த நபி இதை வெளிப்படுத்தினாங்களோ அதே நபி தான் நமக்கு சொல்லியும் கொடுத்தாங்க. இது ஒரு மரணம் ஏற்படுது அப்படின்னா இந்த மரணம் சம்பந்தமான துக்கங்கள் சோகங்கள் 3 நாட்களுக்கு மேலே மக்களுக்கு இருக்கக்கூடாது. மனைவிக்கு மட்டும் கூடுதல் நாட்கள், மனைவியை தவிர்த்து யாருக்குமே 3 நாட்களுக்கு மேல் சோகங்களை இந்த சோக உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய உரிமைகளை இஸ்லாம் கொடுக்கல. 3 நாட்களுக்கு மேலே போகக்கூடாது. அப்படின்னா பல நூற்றாண்டுகளாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக என்ன பண்ணுறாங்க? வருஷம் இந்த விஷயங்களை இந்த நாளை இது பண்ணுறாங்க. என்னென்ன செயல்கள், எந்த செயல்களை பற்றி நபி வெளிப்படையாக சொல்லி தடுத்தாங்களோ லைஸ மின்னா, எங்களை சார்ந்தவர்கள் கிடையாது. யாரு? மன் ஷத்தல் ஹுதூம் மன் ஷக்கல் ஜுயூப், எவர் ஆடைகளை கிழிச்சு கொள்வார்களோ, ஒதாபிதாவல் ஜாஹிலியா, அறியாமை கால வார்த்தைகள் தகாத வார்த்தைகளை கொண்டு யார் பேசுவார்களோ, யார் அல்லாஹ் அழைப்பார்களோ, துஆ செய்வார்களோ, யார் கன்னத்தை அடித்து கொள்வார்களோ, மன் தரபல் ஹுதூத், யார் கன்னத்தை அடித்துக் கொள்வார்களோ, உடம்புகளை சேதப்படுத்திக் கொள்வார்களோ, உடைகளை கிழித்து கொள்வார்களோ, தகாத வார்த்தைகளை பயன்படுத்துவார்களோ, லைசமின்னா எம்மை சார்ந்தவர்கள் கிடையாது. அப்போ எந்த நபி நமக்கு இதை கொண்டு எச்சரித்தாங்களோ அதே விஷயங்கள் தான் இன்னைக்கு பரவலாக செய்யப்படுது. அப்போ நபி நமக்கு தடுத்த விஷயங்களை செஞ்சு ஒருத்தர் நேசிக்கிறதுன்றது ஆகாத காரியம். நபி தடுத்திருக்காங்க, அந்த விஷயத்தை பண்ணி நான் இவங்க நேசத்தை வெளிப்படுத்துறேன்னு சொல்றது முழுக்க தவறான புரிதல், பொய்யான காரியங்கள். எந்த அளவுக்கு நபி நமக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அந்த பாதையை போய் நேசிக்கிறது தான் உண்மையான நேசம் கூட. அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்களை அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும், கொள்கை ரீதியாக புரிஞ்சுக்கணும். இந்த நாட்களில் பல கிராமங்களில் தவறான விஷயங்கள் நடக்கும். இந்த கந்தூரின்ற கான்செப்ட் இருக்கு, அதிகமாக இந்த நாட்களில் கிராமங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ஊமைக்காக மன்னிக்கணும், எப்படி இங்கே நார்மலாக தேர் இழுப்பாங்கல்ல, கோயில்களில் தேர் இழுப்பாங்க, ஏரியாக்களை வலம் வருவாங்க நார்மலாக, இது அப்படியே பார்க்க முடியும் இந்த கந்தூரி விழாக்களில்.
என்னென்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு வீடுகள்லையும் மக்கள் வெளியே வருவாங்க, என்ன சிலை வைக்கப்பட்டிருக்கோ அதை தொட்டு கும்பிடுவாங்க, சில விஷயங்களை படைப்பாங்க, அவர் கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை தபருக்காக நினச்சி வாங்கிப்பாங்க. இது நம்ம மஹல்லால பார்க்க முடியும். இதே தான் கந்தூரிகள் நடக்கும். அவங்களும் இந்த பேர்களை கொண்ட பெரிய பெரிய உருவத்தை ஏற்படுத்திக்கிட்டு சுற்றுவாங்க. வீட்டில் உள்ள மக்கள் அதே போல் வெளியே இருப்பாங்க, அவங்களுக்கும் படைப்பாங்க, அவங்க கொடுக்குற பொருட்களை தபருக்காக கருதுவாங்க. இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வெளிப்படையாக தடுத்துருக்கான். இது நார்மலாக எந்த ஒரு எண்ணம் இல்லாமல் பண்ணால் பிதாத்தில் முடியும், பிதாத்தாக போய் சேரும். இந்த பிதாத் நமக்கு நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இது ஒன்று. இதே நாம் இன்டென்ட்டாக பண்ணும் பொழுது, இது ஹுசைன் ரலியல்லாஹுடைய இது கண்ணியத்தை காண்றேன் பேன்றேன்ற முறையில் பண்ணும் பொழுது நேரடியாக ஷிர்கில் கொண்டு போய் சொல்லும். ஆனால் இது ரொம்ப அவசியமாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது, சாதாரண விஷயங்கள் கிடையாது. அப்போ எந்த அளவுக்கு ஷரியத் நமக்கு உணர்த்துற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோமோ, எந்த அளவுக்கு வரலாறு ரீதியாக உணர்த்தப்படுகின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோமோ, அதை விட ஒரு படி அதிகமாக தெரிஞ்சுக்கணும் நம்முடைய கொள்கை ரீதியான இந்த அடிப்படை விஷயங்கள் ரீதியாக. எதுக்கு நான் ஷரியத்து ரீதியான விஷயங்களையும் கொள்கையும் தனித்தனியாக வேறுபடுத்தி காட்டுறேன் அப்படின்னா, ஷரியத்து ரீதியான விஷயங்களில் பேலும் பொழுது மக்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துடுறாங்க. இஸ்லாம் ரீதியான எல்லாமே நம்ம ஷரியத்தில் அடங்கும். அந்த ஷரியத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டியது கொள்கைக்கு. அப்போ இந்த அகீதாவுக்கு, இந்த கொள்கைக்கு, இந்த விஷயங்களுக்கு நாம் கொடுக்குற முக்கியத்துவங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த கொள்கையில் களங்கம் ஏற்பட்டாலே அல்லாஹ் தஆலா நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டான். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆக எந்த அளவுக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோமோ கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்களை தெரியாத மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எந்தெந்த பிதாத்துகள் நம்முடைய வீடுகளில் பரம்பரை ரீதியாக வந்துக்கிட்டு இருக்கோ, குறிப்பாக இந்த மாதத்தில் உதாரணத்துக்கு கருப்படைகள் போடுறது சம்மந்தமாக இந்த ரீதியான விஷயங்கள் நம்ம தெரியாமல் இருந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னா வீட்டில் போய் கண்டிப்பாக தெரியப்படுத்தணும். இது நான் இன்டென்ட்டாக பண்ணலை, ஆனால் காலங்காலமாக பண்ணாலும் இந்த நாட்களில் மட்டும் ஏன் பண்ணணும்? கண்டிப்பாக இதில் தவறுகள் கண்டிப்பாக இருக்கும், சொல்லி புரிய வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். எந்த விஷயங்களை நான் சொன்னேனோ, எந்த விஷயங்களை நீங்கள் கேட்டீங்களோ, சொன்னதை விட கேட்குறதை விட அதிகமாக அமல்படுத்தக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடணும். அப்படிப்பட்ட முயற்சிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அல்லாஹும்ம ஆமீன். இந்த கண்ணியமாக்கப்பட்ட மாதங்களில் நல்ல விஷயங்கள் அனைத்திலும் ஆர்வம் காட்ட வேண்டும். கெட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் அதில் தள்ளி இருக்க முழு கவனம் செலுத்தணும், முழு முயற்சி போடணும். நலவுகள் எவ்வளவு இருக்குதோ எல்லா நலவுகள்லையும் முந்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சரி, தவறுகள் என்னெல்லாம் இருக்குதோ வாழ்க்கையில் அப்படிப்பட்ட தவறுகள் அனைத்தையும் விட்டு தள்ளி இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சரி அல்லாஹ் பேச எனக்கும் கேட்ட உங்களுக்கும் ஒரு சேர வழங்குவானாக. அல்லாஹ் எதுவரை நம்மை வாழச் செய்வானோ உண்மை முஸ்லிமாக வாழச் செய்வானாக, உண்மை முஃமினாக வாழச் செய்வானாக. அல்லாஹ் எப்பொழுது நம்மை அழைத்து கொள்வானோ உன் முஃமினாடைய நிலையில் ஈமானிய உயர்ந்த அழைத்துக் கொள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.